நீங்க உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி உங்களை நீங்களே செதுக்கக்கூடிய ஒரு மாசமா அந்த மார்ச் மாசம் அப்படிங்கிறது இருக்குங்க. சோ உங்ககிட்ட மன வலிமையும் சரி, உடல் வலிமையும் சரி இந்த மார்ச் மாசம் பொறுத்தளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்குங்க. ஒரே நேரத்துல பல விதமான முயற்சிகளை நீங்க ஈடுபடுவீங்க. தொழில் ரீதியாவும் வேலை ரீதியா பாத்தீங்க அப்படின்னா நிறைய டிராவல்கள் மேற்கொள்வீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பெரிய பெரிய மனிதர்களுடைய கான்டாக்ட் இந்த காலம் வரைக்கும் உங்களுடைய சர்க்கிள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகுங்க. உங்களுக்கு இது இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 பேர் தெரியும் அப்படின்னா, சோ இந்த மார்ச் மாசம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 150 200 பேர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கான்டாக்ட் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை அந்த 3ஆம் இடத்து கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்குங்க. இதுல என்ன நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த 3ஆம் இடத்து கிரகங்கள் அதிகமா இருக்கும்போது உங்களுக்கு குழப்பங்கள் அதிகமா வருது. ஒரு நேரத்துல ஒரு வேலையை பண்ண முடியாது. எல்லாத்தையும் நீங்க சிந்திச்சுட்டு இருப்பீங்க. இந்த காலகட்டங்கள் நீங்க பண்ணக்கூடாத இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்காதீங்க. நீங்க ஒரு விஷயத்துல நீங்க ஃபுல் ஃபோக்கஸா, ஏன்னா உங்களுடைய ராசியோட சிம்பிளே பாத்தீங்க அப்படின்னா தனுஷ் தான். நீங்க ஒரு விஷயத்த நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க, எய்ம் பண்ணிட்டீங்க, ஒரு லட்சியத்தை வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல 2 3 இடத்துல நீங்க எய்ம் பண்ணீங்க அப்படின்னா அதுல எந்த ஃபோக்கஸுமே உங்களுக்கு கிடைக்க எந்த ஒரு இதுவுமே பாத்தீங்கன்னா கிடைக்காம இருக்கணும். ஆன்மீக பயணங்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியம் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த காலகட்டங்கள்ல நீங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்பட மாட்டீங்க. என்னதான் வருது பாத்துரும் வா அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தைரியங்கிறது ரொம்ப அசால்ட்டா இருக்கும். ரொம்ப முரட்டுத்தனமான ஒரு தைரியம் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல செவ்வாய் வர இருக்கு. சோ அந்த 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிற ஒரு மைனஸும் இருக்குங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்பயும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டம் பார்த்தோம் அப்படின்னா நான் தான் என்னால முடியாது எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீங்க எந்த சுச்சுவேஷன் நீங்க திங்க் பண்றீங்களோ அப்ப பாத்தீங்கன்னா நீங்க எடுத்த விஷயங்கள ஃபெயிலியர் ஆயிருவீங்க. உறவினர்கள் விஷயத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாசம் முழுக்கவே கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா நீங்க சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, சோ இதுக்கெல்லாம் பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி சுக்கிரன் சேர்க்கை பார்த்தா உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த ஒற்றுமை அப்படிங்கிற அதிகமா இருக்குங்க. அதே மாதிரி சிற்றின்ப நாட்டமும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த காலட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் பாத்தீங்கன்னா அந்த வேலைகளை கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.